காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை சிறப்பாக்கும் வகையில் அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவோம் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மேல்கதிர்பூர் பகுதியில் பழங்குடியின பெண்கள் 15 நபர்களை ஒருங்கிணைத்து மூலிகை சேகரிப்பு மற்றும் மூலிகை நாற்றங்கால் தயாரித்தல் கொண்ட குழுவை அமைத்துள்ளனர். இதற்காக மங்களபாடி பகுதியில் சாலையோர காட்டு பகுதியை தேர்வு செய்து அதனை இக்குழு சீரமைத்து வாழ்ந்து காட்டுவோம் என்ற திட்டத்தின் கீழ் சுமார் 16,16,000 ரூபாய் கடன் உதவி பெற்று 200க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள், இயற்கை காய்கறி தோட்டம், வீட்டு அலங்கார செடிகள், அழகு பூச்செடிகள் என பலவற்றை ஒரே இடத்தில் உருவாக்கி அப்பகுதியை சோலைவனமாக்கி உள்ளனர். இந்த மூலிகை பண்ணையை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மூலிகை பண்ணையினை பார்வையிட்டு அது குறித்து குழுவினரிடம் கேட்டறிந்தார். மூலிகை பண்ணை குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொண்ட இக்குழுவின் உறுப்பினர் உமா, பழங்குடியினர் என்றால் ஒரு பகுதியில் தங்க மாட்டார்கள் எனவும் உரிய தொழில் ஏதும் செய்ய மாட்டார்கள் என்ற பொது பார்வையை மாற்றி இந்த தொழில் குழுவை உருவாக்கி உள்ளதாக நெகிழ்ச்சியுடன் கூறினார். பழங்குடி சமூகனாவே அவங்க சரியா இருக்க மாட்டாங்க, நாகரிகம் இருக்காது அப்படின்னு சொல்ற சமூகத்துல இருந்து நாங்க இந்த மூலிகை பண்ணையை நல்ல ஒரு சிறப்பா எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணையை அமைச்சிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை செடிலாம் இருக்கு. இதுல தவசிக்கீரை இருக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்கரை கொல்லி இருக்கு, அதுக்கப்புறம் பூனை மீசை இருக்கு, துளசி இருக்கு, அதுல கருந்துளசி இருக்குது, சித்தரத்து இருக்குது, அதிமது இருக்குது, பழ வெரைட்டி இங்க நிறைய பழ வெரைட்டி எல்லாம் இருக்குது. தொடர்ந்து நம்மிடம் பேசிய இக்குழுவின் செயலர் பவித்ரா, வாழ்ந்து காட்டுவோம் திட்ட அலுவலர்களின் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தி நாங்களும் வாழ்ந்து காட்டுவோம் என தெரிவிக்கும் வகையில் செயல்படுவோம் என பெருமிதத்துடன் தெரிவித்தார். மூலிகை பண்ணையில மொத்தம் 15 பேர் இருக்கும். அந்த 15 பேருமே பெண்கள் தான். பெண்களால எதுவுமே முடியாது அப்படின்ற காலகட்டத்துல எங்களாலையும் முடியும், எங்களாலையும் வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு அழகான ஒரு பண்ணை உருவாகி இருக்கு. இதுல முழுக்க முழுக்க மூலிகை சம்பந்தமான எல்லா தாவரங்கள், மரங்கள் சம்பந்தமானதான் எல்லாமே இங்க இருக்கு.